எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் கடைசி இடத்துல இருக்கக்கூடியது நம்ம தர்சிகா அக்கா தான். ஓகேவா? தர்சிகா, அதுக்கு மேலே விஜய் விஷால் இருக்காங்க, அதுக்கு மேலே அன்சிதா, அதுக்கு மேலே ரயான் இருக்காங்க. இது அன்அஃபீஷியல் ஓட்டிங் படி நான் சொல்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கணும், அது ஜோடியாக நம்மளுடைய விஜய் விஷாலும் தர்சிகா வெளில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் சாச்சனா வெளில போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, ஆனந்தி வெளில போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஆசைப்பட்டப்போ வெளில போகலை. ஓகேவா? ஆனால் அவங்க வெளில போகும்பொழுது நம்மளுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அவங்க நல்ல பேர், நல்லா நல்லா கேம் விளாண்டுட்டு இருக்கிறப்ப வெளில போகும்பொழுது நம்மளுக்கு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகேவா? கேம் விளாடாத நிறைய ஆட்கள் உள்ளே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் மக்களுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்களா? அதாவது தர்சிகா வெளில போகணுன்னு நிறையா பேர் ஆசைப்பட்றாங்க. விஜய் விஷாலோட அதுவும் வெளில போகணுன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த எவிக்ஷன் அப்படி நடந்துச்சு அப்படின்னா டிஆர்பி பயங்கரமாக ஏறும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பயங்கரமாக பார்த்தோன்னா ஆடியன்ஸ் அதை பார்ப்பாங்க. அந்த எவிக்ஷன் கார்டை விஜய் சேதுபதி காட்டுறது பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தர்சிகா எவிக்ட் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் கடைசியாக தர்சிகா பார்த்தோம்னா முத்துக்குமரன்ட்ட பேசுகிறதுக்கு போவாங்க. என்னது, அவங்க பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது, நான் எதுவுமே பண்ணலை, முத்து ஹேர்ட் ஆகிட்டான் அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் பெட்டில் போய் அவன்கிட்ட பேசப்பாங்க. அவன் தூக்க கலக்கத்தில் இருப்பான். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பேசிக்கலாமான்னு படுத்துருவாங்க. இன்றைக்கி காலைல தர்சிகாவும் முத்துக்குமரனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதாவது அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா, முத்துக்குமரன் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அவர் கொஞ்சம் எத்துப்பல்லாக இருக்கும் இல்லையா அவருக்கு, அவர் சிரிச்சாப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாங்க. யார்? தர்சிகா சொல்லியிருப்பாங்க. இன்னும் 2-3 பேர் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அவன் அப்படி தான் ரியாக்ட் ஆகுவாங்களா அப்படி இப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவன் ரியாக்ட் ஆகிருப்பான் தான், மொழிச்சிருப்பான், சிரிச்சிருப்பாங்கன்றிருப்பான். ஆனால் அது பாத்ரூம் பார்த்தோம்னா மூடப்பட்டது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னோன்னே அவன் ஏஞ்சி மன்னிப்பு கேட்டிருப்பான். அப்பையும் கூடவே பார்த்தோன்னா தர்சிகா ஏஞ்சி அவன் பண்ணது தப்பு தான், இதாகலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜாக்லின் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கேஸ்க்காக சைக்கிளை மிதிக்கட்டும் நம்ம சொல்கிற வரைன்னு சொன்னோமோ, அப்படி அவன் மிதித்தானும் நான் இந்த சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நிறைய பேர் நிறைய கருத்தை அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. எல்லோரும் போட்டு அடின்னு அடிப்பாங்க முத்துக்குமரனை. அவன் போயிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் மிதிச்சிருப்பான். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தோன்னா முத்துக்குமரன் இந்த தான் மென்ஷன் பண்ணுறாப்புல. நான் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டேன், ஏஞ்சி மன்னிப்பு கேட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அழுவணும்னு நினைக்கிறியா, உடஞ்சி உட்காரணும்னு நினைக்கிறியா, என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கடந்து போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீ பார்த்தோம்னா அந்த லட்டு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நான் உணர்ந்துட்டேன், அதோட விட்டுருங்களேன் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது, நாங்களாம் விடலையா, கடந்து போகலான்னு நாங்கள் விடலையா, அந்தமாரி நீனும் விட்டுருக்க வேண்டியது என்ன, ஏன் அந்தமாரி பேசினேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கொஸ்டின் பண்ணுறாரு. அதுக்கு உடனே பார்த்தோன்னா தர்சிகா தான் பயங்கரமாக உருட்டுவாங்களே, லட்டுவே அந்த உருட்டினாங்க. ஜெஃப்ரி மேட்ரு கூட, நான் ஜெஃப்ரி தான் என் தம்பின்னு நினச்சேன், தோப்புக்காரன் போட வச்சேன், அன்சிதா அதை நிறுத்த வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஏன் அன்சிதா நிற்க வைக்கணும், நம்ம அவங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அவங்க ஏன் நிற்க வைக்கணும்? ஓகேவா? சரி, நம்ம அந்த மேட்ரு வரல, இன்றைக்கி இந்த மேட்ருக்கு வருவோம். இப்போ பார்த்தோன்னா நான் முத்துக்குமரனாக பார்த்துருக்கேன், எல்லோரும் ரியாக்ட் ஆனது தெரியும், நீ இப்படி தான் எனக்கு தெரியாது, நீ இப்படிலாம் கேலி பண்ண மாட்ட, நீ மார்க் பண்ண மாட்ட, நீ அப்படி இப்படி பண்ணேன், அதனால எனக்கு அது மாதிரி இருந்துச்சு, நான் தர்சிகாவாக பார்த்தேன், மேனேஜராக ரியாக்ட் பண்ணேன். இவர் மாற்றி கேட்குறாரு முத்துக்குமரனும், நீ என்னவா பார்த்த, நீ தர்சிகாவாக பிஹேவ் பண்ணியா, மேனேஜராக பிஹேவ் பண்ணியா, எப்படி அப்படின்ட்டு நல்லா நோண்டுற முத்துக்குமரனும். இருந்தாலும் பார்த்தோன்னா அவன் என்ன கேட்டாலும் சரி, நான் இப்படி தான் உன்னை பார்த்தேன், நான் அப்படிலாம் ஒன்றும் பார்த்ததில்ல, நீ திடீர்னு இப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நீ அப்படி பண்ணதுனால தான் எனக்கு அப்படி இருந்துச்சு, ஆஸ் அ மேனேஜராக நான் அது கரெக்டாக தான் பண்ணேன், நான் பண்ணதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னோடனே இவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் ஒருத்தன் நிராயுத பாணியாக ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல அவனை போட்டு திரும்பி அடிக்கக்கூடாது, ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா அவனை விட்டுறணும், அவனை போட்டு அடின்னு அடிக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கொள்கை. அந்த இடத்துல எல்லோரும் நீ மட்டும் இல்லை நிறைய பேர் அடித்தாங்க, அப்போயே தெரியும் பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு தான் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உடனே தர்சிகா பதறாங்க, நான் பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன், உனக்கே தெரியும், நான் ஜாக்லின் விஷயத்தில் கூட நேருக்கு நேராக முகத்துக்கு முகம் பேசுகிற வேணாம், அப்படின்னா என்னுடைய 200% எஃபர்ட் போடக்கூடிய நான் முகத்துக்கு முகம் தான் பேசுவேன், நான் பின்னாடிலாம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்த்தோன்னா அக்கா முட்டு கொடுக்குறாங்க.
திரும்பி முத்துக்குமரன் வந்து கேட்குறாப்புல, நான் வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு, நான் ஏந்திச்சு மன்னிப்பு கேட்டுட்டேன். மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் நான் ஓட்டுற சைக்கிளை வந்து நீ சைக்கிள் மூலியமாக நீ வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அப்படின்னு எனக்கு தெரிலப்பா. அது வந்து எனக்கு தோணுச்சுப்பா. திரும்பி திரும்பி அதே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன கேட்க வரான்? என்ன பண்ணணும்னு சொல்கிற? அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலே வராது. திரும்பி 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 நான் முத்துவ அப்படிலாம் பார்த்துருந்தேன். இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டான். நான் சொன்னால் கேட்பான்னு தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணேன். அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் முத்துவே வந்து பார்த்தீன்னா ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாரு. ஓகே, முத்துவ இப்படி பார்த்துருக்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறப்ப அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு உனக்கு தெரியல, அதனால நீ அப்படி சொன்ன அப்படின்ற மாரி நீ சொல்கிறீ இல்லையா? நானும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகாவை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். முகத்துக்கு முகம் பேசக்கூடிய தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா ஒரு பர்சனல் விஜன்ஸை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நிராயுதபாணியாக நிற்கும் பொழுது வந்து பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி நான் வந்து ரொம்ப வந்து அப்செட் ஆகிட்டேன். நீ ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து மூட் அவுட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து தர்சிகாட்ட வந்து நம்மளுடைய முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல தர்சிகா வந்து வாயடிச்சு போயிட்டாங்க. எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு கட்டத்தில் முத்துக்குமரன் சொல்கிறேன், நான் நம்ம தர்சிகாட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தேன், இப்போ வந்து பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ இப்போ இன்னமும் பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி தர்சிகா வந்து கேட்குறாங்க. இப்போ நான் பேசக்கூடாதுன்னு இருந்திருந்தேன்னா இவ்வளோ நாள் இந்த கான்வர்சேஷன் வந்து போயிருக்காது இல்லையா? இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நான் வந்து கடந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சொல்லப்போனால் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட இந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க.